ஓராண்டுக்கு முன்னால் நான் பதவிக்கு வந்தேன். இந்த ஓராண்டில் 3 முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன். 1. சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம். 2. தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம். 3. தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு. இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இவர்களை விட்டு வைக்கலாமா? ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன். உங்களால் முடியும். ஆனால் ஆட்சியை கலைத்துவிட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணாதுரை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுண்டருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும். இந்த நாட்டை இருக்கிற வரையில், இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று பொருள். இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆழ்வதாக பொருள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பராசக்தி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு டிஸ்க்ளைமர், நீங்கள் இந்த படம் முன்னாடியே பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஸ்பாய்லர் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சீனே ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி தான் ஆரம்பிக்குது. அண்டு இதில் நான் நோட் பண்ண ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டு வருவான். அதாவது சிவகார்த்திகேயன் ஹீரோ, அவர் நின்றுட்டுருப்பார் ஹிந்தி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி. அப்போது ஒரு ஃப்ரெண்டு வருவார். வந்தவுடனே எதுக்கு இந்த மாதிரிலாம் போராடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனை பார்த்து கேட்பார். அப்போ சிவகார்த்திகேயன் என்ன கேட்பார் அப்படின்னா, அதாவது அவர் என்ன கேட்குறாருங்கிறத விட என்ன மாதிரி சொல்லி, என்ன பேர் சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னா, டே பட்டுநூலாம், உனக்கெல்லாம் இது புரியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். அதுதான் ரொம்ப நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் பட்டுநூலான்னு ஃபஸ்ட்டு, அதாவது இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சிவகார்த்திகேயன்ட்ட அந்த ஃப்ரெண்டு சொல்லும்போது பட்டுநூலான்னு கூப்பிடுவார். தென் அந்த போராட்டம் ஆரம்பித்து அவங்க அந்த போராட்ட களத்தில் இருக்கும்போது அந்த ஃப்ரெண்டு திருப்பியும் உள்ளுக்குள்ளே அந்த அவங்க கூட சிவகார்த்திகேயன் கூட போராட வருவார். அப்போ கோவிந்த் அப்படிங்கிற அந்த பேர் சொல்லி கூப்பிடுவார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆக்சுவலாக இது ஆக்சுவலாக இந்த பேர் வச்சு ஒரு அரசியல் மற்ற படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எந்தெந்த படங்கள்னால் கர்ணன் படத்துலேயும் ஒரு டைலாக் வரும். கந்தையா மவனுக்கு கண்ணபிரான்னு பேர் இருக்கலாம், மாடசாமி மவனுக்கு கர்ணன் பேர் கூடாதா. அதே மாதிரி மாமன்னன்லேயும் ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, மாமன்னனில் ஒரு சீனாக வராது, பட் வடிவேலோட பேர் மாமன்னன் அப்படின்னு இருக்கும். ஆனால் எல்லோரும் அவரை மண்ணு அப்படின்னு தான் கூடுவாங்க. அந்த மாமன்னன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் வச்சு கூட மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி அவரை ஒரு பெரிய நிலையில் வச்சு பார்க்குற ஒரு வியூ வந்துடுமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க கூடுவாங்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயம் இதில் இன்கார்பரேட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு இது இந்த ஃபர்ஸ்ட்டு சீனுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப, அதாவது ஒரு ஃபஸ்ட் சீன் ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ரொம்ப கேஷுவலாக, அப்படியே ரொம்ப சாதாரணமாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படின்னா, சப்டெக்ஸ்ட் எதுவுமே இல்லாத மாதிரி அந்த கதை நகர்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப கேஷுவலாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது எனக்கு கொஞ்சம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. இந்த ஹோல் ஃபிலிமாக பார்க்கும்போது நடுவில் நிறையா எப்படின்னா, பாட்டு ரொம்ப ஏன்டா இந்த மாதிரி பாட்டு வைக்கிறாங்க, கதை இன்னும் நிறையா சொல்ல மாட்டாங்களா, இன்னும் அதாவது ஃபஸ்ட்டு சீன் அந்த மாதிரி இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்னும் அந்த ஹிஸ்ட்ரி பற்றி நிறையா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஹீரோயின், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடுவில் வரும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெருசாக கொஞ்சம் நடுவில் போர் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த ஹோல் கதையாக பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்தி இம்போசிஷன் இதுதான். அதாவது இந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த கதை இதை தான் சொல்ல வருது அப்படிங்கிறத நல்லா டெபிக்ட் பண்ணியிருந்தாங்க. அது பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு மாதிரி அந்த லேக் இருந்தால் கூட எனக்கு கதை முடியும் போது, அதாவது ஃபுல் படமும் பார்த்து நடுவில் இது பண்ணும்போது போர் அடிச்சிச்சு. பட் ஃபுல் படமும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னா,
ஓகே. அதாவது ரொம்ப எப்படி சொல்றது? ஒரு கிரிட்டிக்கான படமா இல்லாம, இந்த மாரி சில அம் நல்ல சோஷியல் கன்டென்ட் இருக்க படத்த, இந்த மாரி எடுத்தாலுமே வந்து கொஞ்சம் ஒரு இம்பேக்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து நெறைய பேத்துக்கு புரியறதுக்கும் ஈஸியா இருக்கும். எப்படி அப்படின்னா, வெகுஜன மக்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும் 1. அண்ட் ஆல்சோ இப்போ வந்து இந்த படம் என்ன கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நெனைக்கிறேன் அப்படின்னா, இப்ப இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அதாவது வந்து ஒரு மில்லியனல் கிட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம பெருசா வந்து எதையுமே எக்ஸ்ப்ளைன் பண்ண தேவையில்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எல்லா விஷயமும் கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எல்லாம் கொஞ்சம் தெரியும். ஏன்னா அவங்க வந்து அந்த மாரி கஷ்டப்பட்டுருக்கலாம். அவங்களோட அவங்களோட அந்த டீனேஜ் பருவத்தில வந்து அந்த மாரி ச அவங்க டீனேஜா இருக்கும்போது சைட் பை சைடு அது நடந்திருக்கு அப்படிங்கும்போது, அவங்களுக்கு ரொம்ப அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். பட் வந்து ஜென்ஸி கிட்ஸுக்கு இல்ல வந்து இப்ப வர அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அந்த விஷயம் வந்து தெரியாம இருக்கலாம். அது வந்து ரொம்ப இப்படியாச்சு, அப்படியாச்சுன்னு வந்து ரொம்ப சப்டெக்ஸ்ட்ல நெறைய விஷயம் புரிய வைக்க ட்ரை பண்ணாம, இந்த மாரி இலகுவா டயலாக்ஸ்லயும் சரி, அண்ட் வந்து ஆக்டிங்லயும் சரி, இந்த மாரி இலகுவா வந்து ஒரு அ நீட்டா ஒரு கத சொல்லும்போது, அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இது வந்து என்ன பண்ணும்னா, இதில வந்து எல்லா விஷயமும் சொல்ட்டாங்களா, எல்லாமே வந்து இந்த மாரி நடந்துச்சு, அந்த மாரி நடந்துச்சு, இப்படி இப்படி, அப்படி இப்படி எல்லாமே பண்ணிட்டாங்களா, எல்லாமே வந்து ஃபுல் ஃபுல் படமும் வந்து ஒரு ஆ போர் அடிக்காமயோ, இல்ல வந்து ஃபுல் பேக்டா இருக்கா அப்படின்னா, அப்படி இல்ல. பட் வந்து இது வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு என்ன மாரி ஒரு விஷயம் குடுக்கும்னா, அவங்கள தேட வைக்கும் ஆக்சுவலா. அந்த விஷயம் வந்து எனக்கு புடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. அந்த மாரி தேட வைக்கும்னு நான் நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு என்ன அப்படின்னா, இப்போ வந்து இந்த படம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லாம, ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால, என்ன மாரி விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இத வந்து ஒரு ஹிந்தி டப்ல பார்க்கும்போதும், இதே மீனிங்க வந்து ஒரு அ நான் தமிழ் ஸ்பீக்கர் பார்க்கும்போது, அதாவது ஹிந்தி பேசுறவங்களா இருக்கட்டும், வேற தமிழ் ஸ்பீக்கர் பார்க்கும்போது, குடுக்குற இம்பேக்ட் வந்து அதாவது வந்து இந்த மாரி வந்து போராடி இருக்காங்க. இந்த மாரி வந்து தமிழுக்காக போராடி இருக்காங்க. அதோட அதாவது தமிழுக்காக போராடாம இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறது, மத்தவங்களுக்கும் போய் சேர்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படிங்கிற மாரி நான் நெனைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட்டு சீன்லேயே வந்து இன்னொரு விஷயம் எனக்கு புடிச்சிருந்துச்சு. என்ன விஷயம் புடிச்சிருந்துச்சுன்னா, அவங்க வந்து அது வந்து சப்டெக்ஸ்ட்டா அதாவது வேற வேற சீன்ல கூட அத வந்து சொல்லியிருக்கலாம். பட் என்ன ரொம்ப வெர்பலாவே கம்யூனிகேட் பண்ண விஷயம் என்ன அப்டின்னா, நாங்க வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு தான் எதிரி. மத்தபடி ஹிந்தி பேசுறவங்களுக்கோ, இல்ல ஹிந்திக்கோ எதிரி கிடையாது. அப்டிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல இருந்துச்சு. அது வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்ல விஷயம் அப்டிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்துல வந்து ஹீரோவா இருக்க சிவகார்த்திகேயனே வந்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து ஹிந்தி கத்துக்கிறதுக்கு இது பண்ணுவாரு. பட் கத்துக்கிட்டா கூட கொஞ்சம் கொஞ்சம் தான் கத்துக்க முடியுது அப்படிங்கும்போது, அந்த வேலை கிடைக்காம இருக்கும்போது, அது ஒரு அது வந்து என்ன மாரி ஒரு மெசேஜ கன்வே பண்ணுது அப்படின்னா, இப்போ ஒரு ஹிந்தி ஹேட் பண்ற ஒரு ஆளா வந்து சிவகார்த்திகேயன காட்டாம, அதாவது இந்த படத்த காட்டாம, ஹிந்திய வந்து நாங்க ஹேட் பண்ணல. ஹிந்தி இம்போசிஷன் மட்டும் தான் நாங்க ஹேட் பண்றோம். அண்டு ஹிந்திய நான் கத்துக்கிறதுக்கும் ரெடியா இருக்கேன். அது பிரச்சனை இல்ல. ஆனா, நீங்க ஹிந்திய மட்டுமே வந்து ஒரு ஒரு பிரதான விஷயமா இம்போஸ் பண்ணாலோ, இல்ல வந்து அத வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணாலோ, அத தான் ஏத்துக்க முடியாது. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க. அதான் எனக்கு இன்னும் எலாபரேட்டா சொல்லணும் அப்படின்னா, ஆம் அந்த ரொம்ப சப்டெக்ஸ்ட்டா போகாம, அந்த கதைக்குள்ள நெறைய விஷயம் வெர்பலா கம்யூனிகேட் பண்ணதும், அண்ட் வந்து ஆல்சோ சிம்பிளா கம்யூனிகேட் பண்ணதும் எனக்கு வந்து கொஞ்சம் புடிச்சிருந்துச்சுன்னு சொல்லலாம். எப்படின்னா, அது வந்து நான் நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கும் வந்து நல்ல விஷயமா அவங்களுக்கும் வந்து அந்த கதையோட அந்த வந்து ஒரு கரு வந்து போய் சேரும். அண்ட் ஆல்சோ மத்தவங்களுக்கும் அந்த கதை வந்து போய் சேரும். எப்படின்னா, ஒரு அதாவது இப்ப நல்லா படிச்ச ஒரு ஆளுக்கு இப்ப இப்ப சினிமாவ பார்க்க தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு, அது வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் அ சில சில நேரத்தில வந்து எனக்கு வந்து ரொம்ப அத ரொம்ப வெர்பலா ரொம்ப எக்ஸ்ப்ளைன் பண்றாங்களோ, ரொம்ப ரொம்ப தெகட்டுற மாரி பண்றாங்களோ, அந்த மாரி இருந்துச்சு. பட் வந்து இன்னொரு விஷயம், அதோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா,
இப்போ ஒரு லேமேன் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் அது வந்து போய் சேரும். இப்போ வந்து ஒரு ஹிந்தி பேசுற ஒரு சாதாரணமா ஒரு வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து பார்க்குறாரு அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து இந்த கதை போய் சேரும். இப்போ ஹிந்தி டப்பிங்கில பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இந்த கதை போய் சேரும். இவங்க வந்து எதுக்காக இந்த மாரி விஷயம் பண்ணியிருக்காங்க, இவங்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிற மாரி அவங்களும் எம்பத்தைஸ் பண்ணிக்குவாங்க. இந்த போர் அடிக்குதுங்கிறத விஷயத்த விட, அந்த விஷயத்த வந்து ரொம்ப முக்கியத்துவமா யோசிச்சு அத பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் ஆக்சுவலா. அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, ஆ தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு மட்டும் தான், நாங்க மட்டும் தான் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இல்லாம, ரொம்ப இன்க்ளூசிவா இருந்துச்சு. எப்படின்னா, மத்த நாட்டுக்காரங்க அதாவது நார்த் மராட்டி, குஜராத்தி அப்படின்னு எல்லாமே வந்து இந்த மாரி ஒரு விஷயத்துக்காக வந்து போராடி இருக்காங்க. அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம். அது ஃபர்ஸ்ட்டு நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அது எந்த அளவுக்கு வந்து இது உண்மையா? இல்ல பொய்யா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் இருக்கிற மாரி யோசிச்சேன். பட் வந்து ஒரு கட்டத்திற்கு மேல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இது வந்து இந்த இன்டென்ட் கரெக்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது, அத நம்ம பெருசா வந்து யோசிச்சுக்க தேவையில்ல அப்படின்ற மாரி நான் யோசிக்கிறேன். எப்படின்னா, இத பார்த்து அடுத்தடுத்து இப்ப இருக்கிற டீனேஜ்ல இருக்க பசங்கலாம் வந்து, இத பார்த்து ஓகே தமிழ்ங்கிறது இவ்வளோ பெரிய விஷயம் இருக்கு. இதில வந்து இவ்வளோலாம் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இந்த படம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கு அப்படிங்கும்போது, அது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நடந்துச்சா? நடக்கலையா? இது வந்து ஆம், ஏன் இப்படி காட்டியிருக்காங்க? ரொம்ப வந்து ஆம், தப்பா காட்டியிருக்காங்க. அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்கிறத விட, ஆம், இது வந்து என்ன மாரி இம்பேக்ட் கிரியேட் பண்ணும்? இது வந்து என்ன மாரி ஒரு விஷயத்துக்கான இனிஷியேஷன் அப்படிங்கிற மாரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி தான் நான் சொல்லுவேன். இந்த மாரி விஷயம்லாம் தான் எனக்கு புடிச்சிருந்துச்சு. அ சில விஷயம் பிடிக்கல அப்படின்னா, இதில ஒரு 2, 3 பாட்டு வந்து வந்துச்சு. ஹீரோயினோட வர பாட்டு. அதுக்கு முன்னாடி வந்து அது ஃபர்ஸ்ட்டு பாட்டு கூட பெருசா வந்து ஓகே தான். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் வந்து ஹீரோயினோட பாட்டுலாம் வந்து ஒரு மாரி வந்து ரொம்ப நேரமா போயின்னே இருக்கு அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. கதைக்குள்ள வாங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்துச்சு. மொத்தமா இந்த படத்தில ஒரு 2, 3 சீன்ஸ் அதாவது 2, 3 சீன்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1, 2 அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு 3, 4 ஒரு 4 சீன்ஸ் நல்ல இம்பேக்ட்ஃபுல்லான ஒரு 4 சீன்ஸு. தென் வந்து கிளைமாக்ஸ். அது ஒரு பெரிய ஒரு ஒரு 1/2 அன் ஹவர் சீன் இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு கிளைமாக்ஸ். அது இந்த மாரி தான் வந்து ஃபுல் கதையுமே இருந்துச்சு. ஆ இதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட் அந்த மாரி இருந்துச்சு. அது வந்து கொஞ்சம் நடுவுல வந்து கேப் விட்டு இந்த லவ் அந்த மாரி விஷயம்லாம் கொண்டு வந்தது கொஞ்சம் வந்து இதாகிற மாரி இருந்துச்சு. பட் முன்னாடியே சொன்ன மாரி, அது வந்து இலகுவா புரியறதுக்கு ஒரு லேமேனுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கும்போது, அத வந்து ரொம்ப நம்ம யோசிச்சுக்க தேவையில்ல அப்படிங்கிற மாரி தான் நான் பார்த்தேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட வியூஸ்லாம் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு யோர் காய். சாரி. அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெஸ்பரேட்லி சரியல். பை. தமிழன் தான் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளுங்கள். அறிவு எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தமிழன் தயாராக இருக்கிறான். ஆனால் இடம் உயர்ந்தது என்பதாலே அது அறிவுடையது என்ற தத்துவத்தை தமிழர் ஒப்புக்கொள்ள மாட்டான். சீனாக்காரன் படையெடுத்தான், இந்தியிலே பேசியார், நாமெல்லாம் ஒன்றுபட்டோம். பாகிஸ்தான் படையெடுத்தது, இந்தி படித்தவர்கள் மட்டும்தானா படைபலத்திற்கு போனார்கள். போனவர்களிலே பல பேருக்கு இந்தி தெரியாது,